ஏன்டா ஏணி எங்க கொண்டத? நான் யார் தெரியுமா? ஜமீன்தார். ஏணி எங்கேயும் கொண்டாடுவேன். இஷ்டம் எடுத்து போய் சாத்துறான். அதெல்லாம் முடியாது. கோர்ட்ல நீதான் ஜமீன்தார்னு தீர்ப்பாக வரைக்கும் நான் ஒத்துக்க முடியாது. அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லடா. பாக்கியம்மா வாக்கு மூலமும் அந்த படம், அந்த படத்தினுடைய முகம் என் முகம் ரெண்டு ஒன்னா இருக்குடா. அது ஒன்னே ப்ரூவ் பண்ணிடா நான் ஜமீன்தார்னு. எடுத்துட்டு போய் மாட்டேன். முடியாது, விட மாட்டேன். சதி திட்டமா போடுறீங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த துர்ராஜ் இந்த போட்டோ முகத்தையே மாத்தி அவர் முகம் மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் ஜமீன்தார்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனாலதான் இதை பந்தோபஸ்து படுத்தணும். மாட்டேன். ஜமீன்தார் வீட்டு போட்டு திருப்பி எதைய தள்ளுறியா? எல்லாம் ஒன்னாலே வந்தது. அடிச்சு வெளியே என்ன புது விளையாட்டு? விளையாட்டா? நம்ம சமஸ்தான மகாராஜா வேலைக்காரங்கிட்ட குஸ்தி போடுறார். என்ன அவர் பெருமையை நிறநாட்டுறாரு. வேலைக்காரன் சொன்னா கோபம் வராத? கோபமா? உன் முகத்தை பார்த்தா பயமா இல்ல தெரியுது. அப்படியே இருக்கிய மகன். நானே தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கிறியா? இந்த ஜமீன் பரம்பரையில தப்பு செய்யறதுக்கு முதல் ஜமீன்தார் நான் தானா? இல்ல, உன்னை பார்க்கலும் பெரிய தப்பு செஞ்சவன் ஒப்பேன். ஏன்னா உன்னை பெத்தாம் பாரு. அதுக்கு என்ன பெத்தாரு, உன்னை பொறிச்சாரு. பாவியா எதையாவது சொல்லிக்கிட்டு. அதே சுமார் பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பாக்கியம் அவளுக்கு லாட்டரி பிரைஸ் வந்திருக்கு. 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம். அந்த 3 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன் பார். என்ன சிரிப்பு? சிரிக்காம வேற என்ன செய்வாங்க? இந்த பணத்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? எங்க அம்மா பணம் எனக்கு சொந்தம் இல்லாம வேற யாருக்கு சொந்தாங்க? இந்த பாரு அழகிரி, இந்த பணம் பாக்கியம்மாளுக்கும் அவன் மகன் சேகர் இருக்கானே அவனுக்கும் சொந்தம். நீங்க எல்லாம் ஏதோ சரி திட்டம் போட்டு என் உரிமையை பறிக்க பாக்குறீங்க. உன் உரிமையை நாங்க பறிக்கிறோமா? ஏன்பா வளர்ற? இந்த பாரு, நீ இங்க ஜமீன்தாரா இருக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு இந்த பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ பாக்கியம்மாளுக்கு மகன் நினைச்சுக்கிட்ட உனக்கு இந்த ஜமீனுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க ஜமீன் பதவியை இனிமே எனக்கு வேணாம் சாமி. எனக்கு வேணாம். நான் அழகிரியாவே இருக்கிறேன். ஆனா இனிமே சாதாரண அழகிரியா இல்ல, 3 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. இனிமே உங்க ஜமீன் எனக்கு வேணாங்க. ஜமீனா ஜமீனா அதனாலதான் ஜமீனே கூடாதுன்னு பல பெரியவங்க சொல்றாங்க. ராத்திரின்னு இல்ல, பகலன்னு இல்ல, தல சத்தம், முளை சத்தம், கச்சேரி, டான்ஸ். உலகார பசங்க இப்படி செய்யக்கூடாதுப்பா. ஜமீன்ல நான் வரேன்டாப்பா. என்ன ஜமீன்தாருன்னா குதிரை மேல ஏறணுமா? குதிரை மேல ஏறினா கீழே வந்து செத்து போடுவான் அப்படின்ற பிளான். உன் குதிரைக்கு ஒரு சலாம், உனக்கு ஒரு சலாம். எனக்கு வேணாம். ஏதோ மனுஷன் நல்ல இயற்கையான காத்துல தூங்குவான். ஐஸ் ரூம்ல போய் படுத்துக்கோ. கொல்றதுக்கு என்ன? ஐஸ் ரூம்ல பணம் இல்லடா வைப்பான். என்ன உள்ள தள்ளி பார்த்த உங்களுக்கு அப்பா அனந்த கோடி நமஸ்காரம். ஜானி வேணாம். ஏதோ மனுஷன்னா அவன் தெரியப்பட்டதை சாப்பிடுவான். டாக்டர் சொன்னதான் சாப்பிடணுமா ஜமீன்தார்? அவர் வந்து உப்பு இல்ல பப்பு இல்ல அப்படி சமைக்க சொல்றது. அத கையில பழங்கியாவது சாப்பிட விடுறீங்களா? ஸ்பூன்ல இழுத்துங்க, முள்ளுல குத்திக்க, கத்தில அரு. அட கொலகார பயலுகள, ஆயுத சொத்தை எவன்டா திம்பா? ஐயோ எனக்கு வேணாண்டாப்பா. எங்க அம்மா என்ன போடாத ஒரு தோசை சுட்டு ஒரு மிளகா சட்னி வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நிகர் இந்த ஜமீன் எந்த மூலை? உங்க ஜமீனே எனக்கு வேணா போ. ஆனா அங்க வந்து பழையபடி ஜமீனுக்கு வான்னு கூப்பிட்டீங்க. இங்க இருக்கிற ஜமீன்தார் கத்தி பர்சனாலிட்டி கத்தி இல்ல, பதம் பாக்குற கத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். மழை பெய்யுறேன். உங்கள் ஜமீன் வர்க்கத்துக்கே சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். அப்பா, ஒரு வழியா நல்லபடி முடிஞ்சது. முடிஞ்சு போச்சானா வயரு? அப்பா, சேகருக்கு இந்த தகவலை சொல்லி அனுப்ப வேண்டாமா? நீ ஒண்ணு சொல்லி அனுப்பிக்கிறதாவது. அவனை கையோட கூட்டு வந்துருவான். வாங்க புறப்பட்டு வாங்க. என்ன இதெல்லாம்? தாத்தா எல்லாரும் வீட்டை காலி செய்யறாங்களா? ஏன் இப்படி திடீர்னு? எங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல. ராதா எங்க? நான் எங்க இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு. தாத்தா எங்க இருக்கிறார்?
அதையாவது சொல்லக்கூடாதா? தாராளமா உங்கதான் இருக்க போய் பாரு. ரூபாய் 75,000க்கு செக். இந்த காரியத்தை முடிச்சிட்டீங்க. இனிமே நீங்க ஃபேக்டரி கட்ட ஆரம்பிக்க போறீங்க. நாளைக்கே ஆரம்பிச்சிருவோமே. பாப்பா சேகர். நமஸ்காரம் ஜமீன்தார். தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியே போறீங்களா புரோக்கரையா? தாராளமா, நான் வெளியில நின்று இருக்கேன். ஏன் தாத்தா இந்த வீட்டை வித்துட்டீங்களா? என்ன செய்யறது? தலைமுறை தலைமுறையா எங்க குடும்பத்துல இருந்த வீடு இது. இன்னைக்கு எங்களை விட்டு பிரியுது. விக்கிறதுக்கு காரணம் குடும்பமும் வீடும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது வேற இது வேற. இப்பதான் எனக்கு தெரியும். சேகர், ராதாவை விட இந்த வீடு எங்களுக்கு பெருசா என்ன? அவளால இனிமே எங்க இருக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டு. தாத்தா ராதா எங்க? நான் ராதாவை பார்க்கணும். அவளுக்கு உன்னை பார்க்க இஷ்டம் இல்லப்பா. தாத்தா என் வாழ்க்கையே பாதிக்கிற விஷயம் இது. நான் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் ராதாவை பார்க்கவே முடியறதில்லை. இப்ப நீங்களும் இந்த வீட்டை விட்டே போறீங்க. இப்பவாவது நான் ஒரு தடவை ராதாவை பார்க்க கூடாதா? அவ்வளவு வேதனை மனசுல இருக்காப்பா. நான் எவ்வளவு நரக வேதனை அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது தாத்தா? இப்ப வாழ்க்கையே பாழாயிட்டதாக நினைப்பேன். ஆனா காலம் மாற மாற உன் நினைப்பு மாறும்பா. இல்ல தாத்தா, நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா அது அப்படி இல்லை. இந்த வேதனை எப்பவும் என்னை விட்டு போகாது. தாத்தா, நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் ராதாவை பார்க்க அனுமதி கொடுங்க. அவளே என்னை வெறுத்து அனுப்பட்டும். பரவாயில்லை, அப்புறம் நான் உங்க யாரையுமே தொந்தரவு செய்ய மாட்டேன். சேகர், இப்ப சொன்ன வார்த்தையை நீ மீற மாட்டேன். மாட்டேன் தாத்தா. ராதா மாடியில தான் இருக்கேன். ஆனா நான் அனுப்பினேன்னு மட்டும் சொல்லக்கூடாதுப்பா. தாத்தா, என்ன ஜமீன்தார் வாழ் போயிட்டா போல் இருக்கு. செக்க வாங்கினுட்டு வீட்டு பத்திரம் சாசனம் எதுவுமே என்னண்டு ஒப்பு வைக்கலையே. நான் கொண்டு தரேன். வர சடனா வாங்க, சடனா வாங்க. கடைசி தடவையா கேட்கிறேன். நான் சொல்றதை நீ கேட்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. உங்க பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. இந்த பெண்களே இப்படித்தான். ஓ, உங்களுக்கு பல பெண்களோட பழக்கம் உண்டா? நீ ஒருத்தி போதாது. ஆமா, எந்த ஊருக்கு போற மாதிரி மூட்டை கட்டுறீங்க? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன். எனக்கு எங்க நிம்மதி கிடைக்குது அங்க போறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்னை அப்படியே அடிச்சு கொன்னுடலாமான்னு தோணுது. என்னது? ஆமா, பெண்களுக்கு வாயால சொன்னா புரியாது. அடி உத கொடுத்தா தான் அவங்களுக்கு உரைக்கும்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவான். அப்படி வாயை பொத்திக்கிட்டு அடி வாங்கிறதுக்கு நான் உங்க பாட்டி இல்ல. அது ஏன் நல்ல காலம். நீ மட்டும் அப்படி இருந்தா இருந்தா உன்னை நான் காதலிச்சிருக்க முடியுமா? போதும், இனிமே என்கிட்ட காதலுக்கு பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? உங்ககிட்ட பேசாம வேற யாருகிட்ட பேசுறது? ஏன் சரளா கிட்ட பேசுங்க. நல்லா இருக்குது கதை. அவளையா நான் கல்யாணம் செய்துக்க போறேன். இந்தாங்க, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்ல புரிஞ்சுக்க முயற்சியாவது செய்யுங்க. நான் உங்களை கல்யாணம் செய்துக்கிறது ஒரு காலம் நடக்காத காரியம். பொண்ணோடு ஒண்ணு ஒட்டாத ரெண்டு குடும்பங்கள் சம்பந்தம் செய்துக்கிறது முட்டாள்தனம். ராதா, ராதா, நீ கல்யாணம் செய்துக்க போது என்ன? என் கூட சேர்ந்தவங்களே இல்ல. பேசி பிரயோஜனமா தயவு செய்து போயிடுங்க. போயிடுறதா? என்ன மாத்திரம் தனியா போக சொல்றியா? என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் அப்பவே சொன்னேனே. ஐயோ, நான் கவலைப்படுறது உன்னை பத்தி இல்ல ராதா, என்ன பத்தி, என் காதலை பத்தி. என்ன? என்னை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நல்ல வேளை, முன்கூட்டியே சொல்லிட்டீங்களே. ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லி அப்புறம் அல்வாவா சாப்பிட்டு 60 வயசு. அப்ப என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்ல. நான் இறந்தாலும் உன் மனசு இறங்காது. என்ன பயமுறுத்துறீங்களா? தயவு செய்து தொந்தரவு கொடுக்காத, போயிட்டு வாங்க. பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டேன் சேகர். இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே நீங்கதான். நான் செய்ததெல்லாம் தப்பு, சொன்னதெல்லாம் தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க சேகர். நீங்க உயிர் வாழ நான் உங்களையே கல்யாணம் செய்துக்கிறேன். என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னீங்க, மாறாட்டி? ஆமா, டபார்னு சத்தம் கேட்டது. பொத்தும் சேர்ந்து விழுந்துட்டீங்க. ஓ, அதுவா? எலக்ட்ரிக் பல்பு கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓஹோ, உங்க உடம்பு கொண்டு இல்லையா? என் உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்கிறேன். அப்போ என்ன ஏமாத்துனீங்க? ராதா, நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாதுன்னு நான் சொன்னதை நீ நம்பல. அதுக்காகத்தான். ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி கவலைப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போயிட்டு வாங்க. ராதா, என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சுலபத்தை நழுவிட முடியுமா? எங்க நீங்க உயிரை விட்டுட்டு போறீங்களோன்னு சொன்னேன். இப்பதான் நீங்க சரியா இருக்கீங்களே. விளையாட்டு கூட அப்படி சொல்ல மாட்டீங்களே. பிராமிஸா?
ராதா